வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் மணி சார். ஐயா, கடந்த எபிசோட்ல ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கிற குணாதிசயங்கள், உள்ள மறைஞ்சிட்டு இருக்கிற சீக்கிரட்டான விஷயங்கள்ல பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில மகர ராசி ஒளிஞ்சிருக்கும் மர்மம் என்னங்க? கண்டிப்பா மகரம் சார் ரொம்ப ஒரு 12 ராசிகள்ல ஒரு யூனிக் ராசி. நல்ல ராசி. 12 ராசியுமே நல்ல ராசி தான். மகரம் ரொம்ப ஒரு யூனிக்கான ராசி தான். என்ன காரணம் அப்படின்னா, சனியோட வீடு. உத்திராடம் 3 பாதம், திருவோணம் 4 பாதம், அவிட்டம் 2 பாதம் அங்க இருக்கு. அப்ப பாருங்க, சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்ப மகரத்துல யார் பிறந்திருந்தாலும் சரி, சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா உடன்பிறப்புகள். அப்ப அம்மாவோட பிறந்தவங்களும் அப்பாவோட பிறந்தவங்களும் உடன்பிறப்புகள் இருப்பாங்க மகரத்துக்கு. இவங்க சனியோட ராசிங்கிறதுனால நீதி, நேர்மை, தர்மம், முன்கோபம், செவ்வாய் உச்சமாகறதுனால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, 4 குணம், அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா சாதிச்சே தீர்வாங்க. நீ சொல்லி நான் என்ன கேட்கறது மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. இவங்க கிட்ட நீங்க ரகசியத்தை வெளியே வாங்க முடியுமானா வாங்கவே முடியாது. நான் இப்படித்தான் உள்ளேயே போட்டு உள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அது மகரம் தான். இவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்கன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அமைதியா இருப்பாங்க, அடுத்தவங்களை பத்தி பேச மாட்டாங்க, இவங்களை பத்தியே இவங்க மனசுக்குள்ள போட்டு அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வந்த ராசியில் முதன்மை ராசி மகரம். முதன்மை ராசி மகரம் தான். ஆனா ரொம்ப உண்மையா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு நன்றியை மறக்காம ஒருத்தங்க இருக்காங்க 12 ராசியில. ரொம்ப நன்றி உணர்வோட நமக்கு இவங்க செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சு பார்க்கிற ஒரு ராசி இருக்குதுன்னா மகரம் தான். அருமையா சொன்னீங்க. அவங்கதான் இப்படி இருப்பாங்க. இவங்க எளிமையா இருக்கிற மாதிரி தோணும். எளிமையா இருந்தா போதும் அப்படின்னு தோணும். ஆனா பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா வசதி, வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும். நல்ல சொகுசு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா எளிமையா இருக்கிற மாதிரி தோணும். அதே போல மகரத்துல யார் பிறந்திருந்தாலும் குழந்தைகளை நினைத்து வருத்தப்படாத மகரமே இல்லை. ஏன்னா குரு நீசமாகிறாங்க. இவங்க எவ்வளவு உயரத்துல இருக்காங்களோ அந்த உயரத்துக்கு நிகரா குழந்தை கஷ்டத்துல இருக்கும். எப்படி பாருங்க, வசதி, வாய்ப்பு எல்லாம் இருக்கும். ஒண்ணு நோயால பிரச்சனையா இருக்கலாம், மன வாழ்க்கை சரியில்லாம இருக்கலாம், டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கலாம், திறமை இருந்தும் முன்னேறாம இருக்கலாம். இதெல்லாம் மகரம். இவர்களுக்கு பேரம்பேத்தி பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி. என்னுடைய நெருங்கிய நண்பரே இருக்காரு ஒருத்தர் மகரம். பேரம்பேத்தி பிறந்ததுக்கு அப்புறம் தான் வீடு கட்டினாரு, வளர்ச்சி அடைஞ்சாரு, முன்னேறினாரு, புகழின் உச்சியில் இருக்காரு, அடுத்த கட்டத்துக்கு போறாரு. இதெல்லாம் வருது, பாக்குற கண் கூட பார்க்க. அப்ப மகர ராசிக்காரங்க யாராவது 50 வயசு 55 வயசு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேரம்பேத்தி அடுத்தது வந்துச்சுன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் உண்டு. எப்படி வருதுனால எனக்கு தெரியாதானே உண்டு. அந்த ராசியின் தத்துவமே அந்த. அங்க செவ்வாய் நீசமாகறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் பிரயோஜனம் இல்லை. இல்லைன்னா அவங்க வளர்ச்சி இல்லை, அவங்க வாழ்க்கை சிறப்பு இல்லை. இப்படிதான் வாழ முடியும். இவங்களுக்கு சொத்துக்கள் கொஞ்சம் லேட்டா அமைஞ்சாலும் நல்லா அமையும். நான் 4 கூடையும் உச்சம். மனைவி பேரில் சொத்துக்கள் 4 கூடையவன் ராசியில் உச்சமாய் 7ஆம் இடத்தை பார்ப்போம். 7 மனைவி. 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொத்துக்கள்ல டெவலப்மெண்ட், வளர்ச்சி. மனைவி பேர்ல சொத்து, 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொத்துக்களில் டெவலப்மெண்ட். காரு, வீடு, இடம், நிலம் வாங்கணும். ஒன்ன வாங்கணும், ஒன்னு அடையணும்னு நினைச்சாங்கன்னா வாங்கிடுவாங்க, அடைஞ்சிருவாங்க. அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இதெல்லாம் மகரத்தோட போர் குணம். தன்மானம் ஜாஸ்தி. ஒருத்தர் ஆகாதுன்னா அவங்க பழகாதவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கள எதிர்த்துக்குவாங்க, அவங்கள விமர்சனம் பண்ணிடுவாங்க. மகரத்துக்கான குணம் இது. நான் இப்படித்தான், இதை தாண்டி அவங்க வாழ முடியாது. மகரம் அப்படிங்கிறது சனியினுடைய ராசினால உழைப்புக்கு அஞ்சாதவர்கள். ஆனா இந்த ஒரு 50 வயசு 60 வயசுங்கும் போது ஹெல்த் ஒத்துழைக்காது. ஏன்னா ராசிநாதன் 4ஆம் இடத்துல நீசமாகும். அப்ப 40 வயசுக்கு மேலேயே ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆக ஆரம்பிச்சு. அப்ப நல்ல ஃபுட்டு,
நல்ல எக்ஸசைஸ், யோகா, வாக்கிங், இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணா தப்பு இல்லாம வாழ்ந்துக்கலாம். இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆகும். அஷ்டமாதிபதி அங்க உட்கார்ந்துருக்காரு, விபரீத ராஜயோகம். எப்படி வளர்ந்தாருன்னு தெரியலையா, உச்சத்துக்கு போய் நின்றார். 8 கூடையவன் அங்க. 11 கூடைய லாபாதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரம். 8, 11 எப்பவுமே காசு பணத்துக்கு குறையிருக்காது. காசு பணத்துக்கு குறையிருக்காது. பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க முடியாதுங்களா, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு ஹோம் மேக்கரா இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களால சும்மாவே இருக்க முடியாது. மகரம் சந்திரனோட நட்சத்திரம் அங்க இருக்குது. மனக்குழப்பம், ஆசிலேஷன், மனசு உடைஞ்சு போயிடுறது, தனிமையில் உட்காந்துட்டு அழுகிறது, மன அமைதி கெடுறது. இவங்க ஏதாவது பேட் ஹேபிட்ஸ்குள்ள போயிட்டாங்கன்னா ஹெல்த்தை படிச்சுட்டு தான் வரும். மகரம் கவனமா இருக்கும். அதே போல மகரம் சூரியனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கிறதால தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், ஹெல்பிங் மைண்டு, மற்றவங்களை பத்தி மரியாதை கொடுக்கறது, அவங்கள நேசிக்கிறது, இதெல்லாம் மகரம் பண்ணும். சந்திரனோட நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும். இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, பயணம் பண்ணி போறது. அம்மா மேல அதீத அன்பா இருப்பாங்க, அப்பா மேல அதீத அன்பா இருப்பாங்க. இவங்க தாய் தந்தையர் மேக்சிமம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. சண்டை கட்டிக்கிட்டே இருந்தா கூட ஒற்றுமையா தான் இருப்பாங்க. அதே போல தாயாரோட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அவங்களால கசப்பு இருக்கும், மன அமைதி கெடாம இவங்க வாழவே முடியும். இவர்களுக்கு பல் தொந்தரவு இருக்கும். பல்லு கிளிப் போடுறேன், பல் மாத்திட்டேன், பல்லு கேப் போடுறேன், பல் வலிக்குது, உடஞ்சிருச்சு, ஏதாவது பல் சார்ந்த பிரச்சனை இருக்கு. ஒழுக்கம் இல்லாத பற்கள் அமையும். இந்த பல்லுனால ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இல்லாம இவங்க இருக்க முடியும். 2ஆம் அதிபதியே சனியினுடைய வீடு, அவன் 4ல நீசமாகிறான். இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். இவங்க எங்க வீடு வாங்கினாலும், எங்க வீடு இடம் வாங்கினாலும் சரி, பக்கத்துல ஒரு பால் அடைஞ்ச கட்டடம், இடிஞ்ச இடம், காலி நிலம், பராமரிக்காத சொத்து அங்க கிடக்கும். இவங்க எங்க இடம் வாங்கினாலும் அப்படித்தான், முள்ளு வேலி அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு பராமரிக்காத ஒண்ணு கிடக்கும். இது இல்லாம இவங்க வாழ முடியும். இல்ல பக்கத்துல பிரச்சனை பண்ற அளவுக்கு குடியிருக்கும். மகரத்துக்கு இல்லாம வாழ முடியாது. மகர ராசிக்காரர்களுக்கு மனைவி தான் உலகம். மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் வளர்ச்சி, மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் டெவலப்மெண்ட். இவங்க மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மனைவியை குழந்தைகளையும் விட்டு கொடுத்து வாழ முடியாது. ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கு. 3ஆம் இடத்துல சுய முயற்சிக்கான இடத்துல போய் சுக்கிரன் உச்சம். 5 கூடையவனும் 10 கூடையவனும் 3ல உச்சம். இவங்க தொழில், இவங்களுடைய புகழ், இவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே சுய முயற்சியால் தான் உருவாயிருக்கும். இல்லைன்னா வேற யாரும் சப்போர்ட் இல்லை. மகரத்துக்கு பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னா சுய முயற்சியால் மட்டும்தான், வேற எதுனாலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசி மகரம். 3ல புதன் நீசம். டாக்குமெண்ட், ரெக்கார்டு ஒர்க்கு, பாஸ்போர்ட்டு, ஸ்கூல் சர்டிபிகேட்டு, ஆதார், பேனு, ரேஷன், எதுலையாவது ஒண்ணுல பிழை திருத்தம், எஸ்எஃப் நம்பர் மாறிடுச்சு, அளந்ததுல எச்சா எழுதிட்டாங்க, கம்மியா எழுதிட்டாங்க, இதெல்லாம் மகரம். இவங்க முதன்மையான ஸ்ட்ரீட்ல தான் குடியிருப்பாங்க. உள்ள நுழைஞ்சது லெஃப்ட் வந்தீங்கன்னா நம்ம வீடுங்க சொல்லிக்கிற இடத்துல குடியிருப்பாங்க. ஹார்ட் ஆஃப் தி சிட்டி. அப்படிதான் உங்களால குடியிருக்க முடியும். ஏன்னா 4ஆம் வீடு செவ்வாயோட வீடு, சூரியன் உச்சமாகிற இடம். பக்கத்துல கோயில் இருக்கும், ட்ரைனேஜ் பெருசா அங்கதான் இவங்க வீட்டுக்கிட்ட தான் லிங்க் ஆகி போகும், பிரிஞ்சு போகும், தண்ணீர் டேங்க் இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும். அதே போல 4ஆம் இடம்ங்கிறது செவ்வாயோட வீடு, அங்க சனி நீசம். இவங்க வீடு கட்டினாங்கன்னா பார்த்து பார்த்து ரசிச்சு கட்டினாங்கன்னா சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். மாத்தி கட்டினேன், இடிச்சு கட்டினேன், சரி பண்ணேன், பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னு. இவங்க எடுக்கிற கொள்கை முடிவுகள் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு குடும்ப முடிவுகள் இருக்கும், அதுல ஏதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். திட்டம் 5ஆம் இடம், பிளானிங்கிறது 5th. அவன் போய் சுக்கிரன் 3ல உட்காந்துட்டான். 3ங்கிறது மாற்றம். அப்ப திட்டம் மாறுமா? மாறாது, மாறிக்கிட்டே இருக்கும். இங்க வீடு கட்டலான் இருந்து அங்க கட்டிட்டேன், இந்த கார் வாங்கலான் இருந்து அந்த கார் வாங்கிட்டேன், இங்க போலான் இருந்து அங்க போயிட்டேன். இப்படி இவங்களுடைய பிளானிங் அடிக்கடி மாறிடும். ஒரு காலத்துலதான் ஞானம் பிறக்கும், அது வரைக்கும் பிறக்காது. குழந்தைகள் பிறந்த பின்பு ஊர் மாறி இடம் மாறி வருவார்கள். ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி ஊர் மாறி இருப்பாங்க. 5 குழந்தை 3 மாற்றம், 9 புகழ். நேரம் 9ஆம் இடத்தை பார்ப்பான் மகரத்துக்கு, கன்னியை பார்ப்பான். அப்ப 5 குழந்தை 3 மாற்றம், 9 புகழ். குழந்தை பிறந்தது, மாற்றம் பண்ண, புகழ் அடைஞ்ச. இப்படிதான் லிங்க் பண்ணி பேசணும் ஒரு கட்டத்தை. அப்ப இப்படித்தான் அவங்க வளர்ந்துருக்கும். ஐயா மேஜரா பாத்தீங்கன்னா ஆனா கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இதனால உழைப்புக்கான கிரகமே சனித மகரம் தானே. போராடி போராடி தான் மேல வரணும்.
போராடாம மேல வர முடியும். அந்த குழந்தைங்க ராசியில மகரத்துல யாரு பிறந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சூரியன், குரு 9ஆம் இடம் மேக்சிமம் 1வது டேமேஜ் இருக்கு, எப்படியாவது கெட்டு கிடக்கும். ஏன்னா அப்பாவை கஷ்டப்படுறதுல அப்படித்தானே வாரிசு வந்து அமையும், இல்லாம அமையவே அமையும். சிலருக்கு ஒரே குழந்தை, சிலருக்கு ஆண் வாரிசு மட்டும் இருக்கு, சிலருக்கு பெண் வாரிசு மட்டும் இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு குறைகள் அது கொடுக்கதான் செய்யும். ஆனா டைமிங்ல கரெக்டா இருப்பாங்க. இந்த டைம் 6 மணி 6 மணி. ஆமா, அவங்களுக்கு வந்து அது பிடிக்கும். பஞ்சுவாலிட்டி. நீங்க அவங்க கிட்ட மாத்தி பேசுனீங்கனாலே செட் ஆகாது. அவங்களுக்கா தோணுச்சுன்னா தான் அன்பா இருப்பாங்க சார், இல்லைனாவில இருக்க மாட்டாங்க. ராசிக்கு 5ல தான் சந்திரன் உச்சம், 7 குடையும் போய் பெண் குழந்தைகள் பிறந்தா அந்த ஜாதகர் டாப்புக்கு வந்துருவார். 5ங்கிறது குழந்தை, சந்திரனுங்கிறது 7 குடையவன், உச்சமாயிடுறான்ல, நேர லாபஸ்தானத்தை பாக்குறான்ல. மதிப்பிற்குரிய இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக விளங்கி கொண்டிருக்கிற ரஜினிகாந்த், திரு ரஜினி சார் எப்படி பெண் குழந்தை பிறந்துதான் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்தார், வளர்ச்சி அடைந்தார். கட்டத்தில் இருக்கு அதெல்லாம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்காருன்னா அவருடைய கட்டம் மட்டும் இல்ல, இவருக்கு அந்த பெண் குழந்தைகளுடைய அமைப்பும் அதிர்ஷ்டத்தை கொடுத்தது என்கிறேன். ஏன்னா மகரத்துக்கு 7 குடையவனே 5ல உச்சமாகறான், 11ஆம் இட லாபஸ்தானத்தை பார்த்துறான். எப்படி பாரு, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் 75 ஆச்சு, வேகமா நடக்கிறாரு, ஹீரோவா இருக்காருன்னா அப்ப மகரம் வாலிய சொன்ன மனிதன். தகரமும் தங்கமாகும், தகரமும் தங்கமாகும், தவளையும் சிங்கமாகும். மகரம் எப்பவுமே மகரம் தான், சிகரம் சிகரம் தான், என்னைக்குமே உயரம் தான். மகரம் வந்து கீழே போகாது. காலச்சக்கரத்துக்கு 10 கூடியவர். இவரை நம்பி தொழில் செய்தவர்கள் வீண் போனதாக சரித்திரமே இல்லை. என்னைக்காவது ஒரு நாளைக்காவது அது பயனுள்ளதா தான். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 10 கூடியவர். ராசிக்கு விரையாதிபதி 7ல உச்சம், ராசிக்கு 3 கூடியவர் 7ல உச்சம். மனைவி வந்ததுக்கு அப்புறம் இவருடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி. மனைவி வந்ததுக்கு அப்புறம் இவருடைய பயணங்கள் எல்லாம் சக்சஸ். 12ஆம் இடம் தான் பயணம். 2வது தொழில், மனைவி பேர்ல தொழில், இதெல்லாம் சக்சஸ். சொல்லிட்டே போலாம் சார், இன்னைக்கு நைட் வரைக்கும் பேசலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. 8ஆம் அதிபதி சூரியன், அவர் 10ல நீசமாகிறாரு. பிரம்மாண்டமான தொழில் பண்ணீங்கன்னா காணாம பண்ணி போடும். உங்க சக்தி என்னவோ, உங்க உயரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போகும். 8 குடையவன் 10ஆம் இடத்துல நீசம். அதே போல 8 குடையவன் 4ஆம் இடத்துல உச்சம். வீடு சிம்பிளா கட்டுவாங்களா, 2 வழி வச்சு 3 மாடி 4 மாடி இருக்கிறதுலே பிரம்மாண்டமான இடம், சொல்லிக்கக்கூடிய இடத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்ன மகரம். ஆனா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டுதான் 40க்கு மேலதான் சார் வளர்ச்சி. அந்த சனி 4வது வீடு நீச வீட தாண்டணும், 40க்கு மேலதான் பலம். ஆனா கடைசி காலம் 60 70 போது செட்டில் ஆயிடும், நிம்மதியான வாழ்க்கை போதும், எனக்கு எல்லாம் இருக்கு, சிவனே ராமனு காலத்தை கழிச்சுக்கிறேன். இவங்க எப்பவெல்லாம் பேரம்பேத்தியை நேசிக்கிறாங்களோ அப்பவெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மகரத்துக்கு அப்படி ஒரு கொடுப்பனை இருக்கு. 8வது வீடே சூரியனோட வீடு. இவருக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட், யூரினரி தொந்தரவு, கிட்னி ஸ்டோன், கிட்னி சம்பந்தமான பிரச்சனை, வயிறு ரோகம், மன அமைதி கெடுறது, குழப்பம், இவங்களுக்கெல்லாம் தியானம், தவம், யோகா, வாக்கிங், எக்ஸசைஸ், மெடிடேஷன் எல்லாம் சக்சஸ் கொடுக்கும். அதெல்லாம் வளர்ச்சி. 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம், 5 குடையவன் 9ல நீசம். அப்ப 5 அதிர்ஷ்டம், 9 நீசம். என்னைக்கு இவங்க தந்தையார் இல்லையோ அன்னைக்கு இவங்க ஜெயிக்கிறத முன்னேறத தான் பிரபஞ்சம் ஒத்துழைக்குது. சுருக்கமா சொல்ல போனா இவர்களுடைய வளர்ச்சியை வெற்றியை பார்க்க தந்தையார் இல்லை. தந்தையின் மறைவுக்கு பின்பு வளர்ச்சி வெற்றி. அதுக்காக தந்தை போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வளர்ச்சின்னு நினைச்சிடக்கூடாது. இது பொது பலன். இனி உங்க ஜாதகப்படி இவங்க என்ன லக்னமோ அவங்க கிரகம் எப்படி இருக்குது அதை வச்சுதான் முடியும். ஆனா பொது பலனே ஒத்து வருதுன்னு சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி 30 வயசுக்குள்ள எல்லா அனுபவமும் கிடைச்சிடும், பெரிய அனுபவம் கிடைச்சது. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, யாருகிட்ட பேசணும், பேசக்கூடாது, வாழ்க்கை எப்படி நேர்த்திய வாழணும், எல்லா நெளிவு சுழிவுகளும் 30வது வயதுல இருந்தே தொடங்க ஆரம்பிச்சிடும். 45 வயசுக்காரங்க மகரம் யாராவது இருந்தாங்கன்னா இவங்க கிட்ட உட்காந்து ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும்னு அட்வைஸ் கேட்டீங்கன்னா அட்டகாசமா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு மகரம். அதே மாதிரி ஒரு தில் இருக்குல்ல சார் இப்போ மகரம். அதைத்தான் நான் சொன்னேன், எதிர்த்துக்குவாங்க, போடான்றுவாங்க, விமர்சனம் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க. நீ சரியில்லைன்னா சரியில்லைன்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. அதான் நேர்மைக்கு துணை போவாங்க, அநியாயத்துக்கு துணை போக மாட்டாங்க.
மேக்சிமம். பேரு கெட்டு போச்சுன்னா வாழ முடியாதுன்னு பயப்படுற ராசியில மகரமும் ஒண்ணு சார். சனியோட நட்சத்திரம் இல்லையா, ராசி இல்லையா மகரம், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதே போல இவங்களுக்கு கண் பிரச்சனை, பல் பிரச்சனை, கண் பார்வையில குறைபாடு இதெல்லாம் வரும். பிராக்சர் ஆகிறது, கை கால் அடிபடுறது இதெல்லாம் வரும். பிறருக்கு உதவி செஞ்சு பேர் கலங்கம் பண்றது இவங்க தான் இல்லைங்களா? யாருக்குமே நல்லது செய்யவும் போக மாட்டாங்க, கெட்டதும் செய்ய மாட்டாங்க. என் குடும்பம், என் உலகம், என் ஊர், நான் இப்படித்தான் இருப்பேன், எனக்கு இதே நிம்மதி தருது, போதும், வாழ்த்துக்கள், போயிட்டு. யாரை பத்தியும் எதுக்கு சார் அவங்க எதுக்கு கவலைப்படணும்? தேவையில்லை இல்லை. அவங்க நம்மளை பத்தி யாராவது கவலைப்படுறாங்களா? இல்லை இல்லை. அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு விதைஞ்சிரும், வேற வழி இல்லை. நிறைய கான்டாக்ட்ஸ், நல்ல நல்ல கான்டாக்ட்ஸ். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல சனி உச்சம். தொழில்ல ஒரு காலத்துல கொடி கட்டி பறக்கிறது இவங்க. அவங்க தொழில் சக்தி என்னவோ அதுக்கு தகுந்த தொழிலை கரெக்டா கொண்டு போயிட்டே இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க, முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க. 11ஆம் இடம் லாபம், பாதகம். எப்பவெல்லாம் இவங்களுக்கு லாபம் பெரிய அளவில் கிடைக்குது அன்னைக்கெல்லாம் ஒரு பாதகமும் கூடவே வந்துடும். ஒண்ணு உடம்பு சரியில்லாம போயிடும், செத்து பிழைக்கிறது, போராடுறது, தொந்தரவாய் வாழ்றது, இதெல்லாம் மகரம். லாபத்தை கொடுக்குறவனே பாதகாதி வெளியாயிட்டான். நிறைய எக்ஸ்போர்ட் பொருள், சொத்து, காரு, வீடு, லாபம், சொசைட்டி, அந்த எல்லாம் கொடுத்துருவான். கடைசியில் அதையும் புடுங்குற மாதிரி நோயவோ ஹெல்த்தவோ தொந்தரவையும் பண்ணுவான். அதுதான் அது கட்டத்தில் எழுதியிருக்கு. அங்க போய் சந்திரன் நீசம் 11ஆம் இடத்துல. அப்ப எப்ப பார்த்தாலும் குழப்பம், முடிவெடுக்கிறதுல தரமாற்றம், தகராறு இருந்துகிட்டே தான் இருக்கும். 12ஆம் இடம் மோட்சம், அங்க குரு. கடைசி காலம் சொர்க்கம் உறுதி. கடைசி காலம் சொர்க்கம் உறுதி. ஆமா, கடைசி காலத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை உண்டு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இறைவனை சரணாகதி பண்ணிட்டு இவங்க உண்டு இவங்க வாழ்க்கை உண்டு இருந்தா மகரம் சிகரமே, எந்த மாற்றமும் இல்லை. இது சிம்பிளா சொல்லியிருக்கிறோம், சும்மா ஒரு வரி செய்தி மாதிரி இருக்கு. இதெல்லாம் இது பார்த்தாங்கனாலே உங்களுக்கு புரியும், மகரம்ங்கிறது இவ்வளவு இருக்கா. மகரம்ங்கிறது இந்த அயன் பண்றவங்களை குறிக்கும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இருப்பாங்க. இவங்களோட சொத்துக்கள் ஏதாவது வெளியில வாங்கி போட்டிருந்தாங்கன்னா சுடுகாடை கடந்து போய் வாங்க இருக்கிற மாதிரி இருக்கும். மகர சுடுகாடு, அதை கடந்து போய் தான் அந்த சொத்துக்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் சிலருக்கு அமையும். இல்ல சொந்த தோட்டத்துக்குள்ளேயே எங்க பாட்டனாரை எல்லாம் புதைச்சிருக்கிறோம், அப்பா அம்மா அங்கதான் அடக்கம் பண்ணிருக்கோம்னு சொல்ற ஆளுகள் இருக்கும் மகரம். இப்ப மகரம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்துடும். இது வராம இவங்க வாழ முடியும். இவ்வளவு விஷயத்துல ஆமாங்க. இவங்களுக்கு குலதெய்வமே பெண் குலதெய்வமா நிறைய பேருக்கு வந்துடும். மகரத்துக்கு பெண் குலதெய்வ சாமி வந்துடும். ஆனா 5ஆம் இடம் கணவன் மனைவி ஒன்னா இருக்கிற மாதிரி சாமி வரும். ஆனா 7 கூட 5 இருக்கிறான். எனக்கு குலதெய்வமே தெரியலீங்க, நான் என்ன பண்றதுன்னா சிவனும் சக்தியும் ஒன்னா இருக்கிற இடம் எங்கேன்னு பாருங்க. சீர்காழியில் இருப்பாரு, இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் இருப்பாரு. அங்க குலதெய்வமா நினைச்சு கும்பிட ஆரம்பிங்க, சாமி ஆசீர்வாதம் பண்ணிடும். இது எப்படி? இது நிறைய சொல்லிட்டே போலாம் சார், அப்படிங்கிறது என்னுடைய அன்பான கருத்து. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், ஜாதகம் பார்க்கணும் என்கிட்ட விருப்பப்படுறாங்க நிறைய பேர். உங்களுக்கு நிறைய கால்ஸ் வருது இல்லையா? ஜம்பிங் கால்ஸ் அதிகமா வருது இல்லையா? அதுவும் சில பேர் உடனுக்குடனே கேட்கறாங்க. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நாங்க போன் அட்டன் பண்றது காலையில 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் தான் அட்டன் பண்ண முடியும், வேற வழி இல்லை. நிறைய பேர் பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. அர்ஜென்ட் சார், நான் ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கணும், அதுக்கு நம்ம பண்ண முடியாத சூழல் தான். நீங்க அப்படி அர்ஜென்ட் ஏதாவதுன்னா நீங்க வெளியிலையோ குடும்ப ஜோதிடர் தெரிந்த அன்பர்கள் கண்டிப்பா பார்த்து உங்களுடைய தோஷம் தொந்தரவுகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணி நீங்க நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்க கண்டிப்பா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு கொஞ்சம் டைம் லேட் தான், வேற வழி இல்லை. அதுக்காக நான் பெரிய ஜோதிடர், நான் ஜாம்பவான் எதையும் சொல்லவும் விரும்பல. லேட்டாகும், வெயிட் பண்ணி பார்த்துக்கிறேன் சார், ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னா தாராளமா காலதாமதம் ஆகும், வெயிட் பண்ணுங்க, நான் நல்லபடியாக பண்ணித்தரேன் அப்படிங்கிறது இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஐயா. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த ராசி பத்தி பேசுவீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வாழ்க வளர்க. தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.